அனைவருக்கும் நோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அப்படின்ற ஒரு குறள் இல்வாழ்க்கையில் படித்தேன். என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னாக்கா, அறத்தோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அந்த அறத்தை நம்ம பகிர்ந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம இல்வாழ்க்கை தவம் செய்பவர்களை காட்டிலும் வல்லமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இல்வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நமக்கு தெரிந்த அறத்தை நம்ம குடும்பம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதை நம்ம புகட்டிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையுமே வளமாக இருக்கும், நல்ல தகுதியோடையுமே நம்ம வாழலாம். ஆக இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை பகிர்ந்து அவர்களுக்கு அறத்தோடு நம்ம போதிச்சோம் அப்படின்னாக்கா இல்வாழ்க்கை ரொம்ப வலிமையாகவும் வளமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக நீங்கள் அறத்தை நீங்கள் மட்டும் கற்றுக்கிட்டா போதாது, மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இல்வாழ்க்கையும் தவம் செய்வர்களை